ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஐயோ சார், வேம்பு சார், வேம்பு சார், இந்த வேம்பு சார் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என் கூட பேசணும்னு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கதவை தாப்பால் போட்டு உட்காந்துக்கிட்டா என்னதான் பண்றது? ஐயோ வேம்பு சார், தரங்க வேம்பு சார். ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? ரெண்டு காதலையும் போனை மாட்டிக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாரு. என்ன பண்றது? பிள்ளையாரப்பா, எனக்கு ஒரு வழி காமிய. வேம்பு சார், சரி வேற வழியே இல்ல, ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஐயோ தூங்கிட்டு இருக்காரா? வேம்பு சார், வேம்பு சார், வேம்பு சார். பேயா? வேம்பு சார், வேம்பு சார், நான் பேயா? உங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? என்னடா கோபி இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? மல்லிகா எங்க? மல்லிகா அக்கா சித்தி கூட கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. ஆமா, நீ என்ன கோபி ஒரு மாதிரி இருக்க? உங்க அக்காவை உள்ள வச்சு பூட்டினதாலயா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்புறம் என்ன சொல்ற அந்த வாயாடி? திறந்து விட சொல்லி உன்னை கேட்டிருப்பாளே. ஆமாமா, அக்கா கேட்டுச்சு. நான் தான் அம்மா சொல்லிருக்கல, வெளியில எங்கேயும் போக கூடாது, சாவி என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டேம்மா. அதான பார்த்தேன். கேட்காம இருந்திருப்பாளா? அவ கண்டிப்பா கேட்டிருப்பா. அவ கேட்காம இருந்தாதான் ஆச்சரியம். ஆமா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? வந்து என்ன சகுந்தலா, கோவில்ல கூட்டம் ஜாஸ்தியா? இல்லக்கா, அவ்வளவு ஒண்ணும் கூட்டம் இல்ல. அம்மா, அக்கா என்ன பண்றான்னு கேட்டலம்மா. அக்கா தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேம்மா. அதான் அவகிட்ட இருந்து ரொம்ப நேரமா சத்தமே காணுமா. தூங்கிட்டு இருப்பாளா? என்ன ஒரு மாதிரியா இருக்கா? எங்கடா பொம்மி? அம்மா, அக்கா தான் அம்மா, மாமா வந்திருக்காருன்னு கெஞ்சி கேட்டுச்சுமா. பாக்குறதுக்கே பாவமா இருந்துச்சுமா. அதாம்மா அக்கா கொடுத்த ஹேர் பின்ன வச்சு கதவை திறந்து விட்டேன். என்ன மன்னிச்சிருமா. என்னக்கா இது? சின்ன பையன் ஏதோ தெரியாம செஞ்சுட்டான். என்ன சின்ன பையன்? வாயை திறந்து இவ்வளவு நேரம் சொன்னானா? அவ அக்காவோட அழுத்தம் இவனுக்கும் அப்படியே இருக்கு. இந்த வயசுலயே திருட்டுத்தனம். இவனெல்லாம் அடிச்சுதான் திருத்துவான். இருடா, வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். கம்பிய காய வச்சு உனக்கு உங்க அக்காக்கும் கால்ல இழுத்தாதான் சரி வருவீங்க. அம்மாக்கா, அக்கா வேணாங்கா, சொன்னா கேளுங்கக்கா. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்கக்கா. அவ கல்யாணத்தையே அவசரப்பட்டு பண்ணதாலதான் இப்படி எல்லாமே பிரச்சனையில போய் முடிஞ்சிட்டு இருக்கு. இப்பவும் நாம அவசரப்படாம இருந்தோம்னா நாம மனுஷங்களா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல சகுந்தலா. அக்கா, தாத்தா. என்னம்மா, என்ன வேணும்? என்ன தாத்தா என்ன பார்த்து இப்படி பேசுறீங்க? ஒரு நிமிஷம் இருமா. இத வீட்ல பூஜை அறையில வச்சு வேண்டிக்க, எல்லாம் நல்லதா நடக்கும். ஐயோ தாத்தா, நான் பொம்மி தாத்தா. தெரியுமா,
ஆனா நான் தெய்வநாயகம் இல்ல. என்ன தாத்தா சொல்றீங்க? இன்னும் 2 நாள், அதுக்கப்புறம் நான் முழுக்க முழுக்க சாமியாரா மாறிடுவேன். எந்தவித உறவுகளும் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேம்மா. என்னோட பூர்வாசிரமத்து பேரான தெய்வநாயகத்தோட சேர்த்து தெய்வநாயக சுவாமிகள்னு கூப்பிடுவாங்கன்னு ஆசிரமத்துல சொல்லியிருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் இது அவனோட ஐக்கியமாக போற உடம்பு. எந்த பேர்ல கூப்பிட்டா என்ன, ஏதோ ஒரு பேரு. ஆத்து தண்ணியில அடிச்சிட்டு போற மரக்கட்டை மாதிரி இனி நான் வாழ்க்கையோட போக்குல போறேன். அதான் இறைவன் எனக்கு விதிச்சது. இந்த நடிப்பெல்லாம் வேண்டாம் தாத்தா. உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லோரும் நடிகர்கள். எல்லாமே மாயை. அதை போக போக நீயும் புரிஞ்சுப்பமா. புல்லாத தாத்தா ரொம்ப நல்லா நடிக்கிறாரே. ஆனா என்னோட தோற்றத்தை வச்சு நீ நடிப்பு கிடிப்புன்னு எதுவும் புரிஞ்சுக்க வேண்டாம். தாத்தா இந்த நிலைமையில இருக்கிறது அம்மாக்கும் அதிர்ச்சி தான். அதுக்காக மட்டும்தான் என்ன அனுப்பியிருக்காங்க. தாத்தாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டதும் நான் உடனடியா ஊருக்கு கிளம்பணும் பாட்டி. பார்க்கலாமா? அப்பா மட்டும் வீட்டுக்கு வரட்டும், கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். புரியுதா? நீ உங்க வீட்டுக்கு திரும்ப கூட போக வேண்டிய தேவை இருக்காது. அது என்னன்னு அப்புறமா பாத்துக்கலாம். இப்போதைக்கு தாத்தா மனசை எப்படியாவது மாத்தணும். அண்ணி, அதான் நாங்களும் எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்னும் பிடிபட மாட்டேங்குதே. சில விஷயங்களை என்னதான் கட்டுப்படுத்தினாலும் பொறுக்கும் போதே இருக்கிற குணம் மாறவே மாறாது. அதே மாதிரி தாத்தாவோட குணம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருக்கு நாக்கு ருசி ஜாஸ்தி. அதெல்லாம் இல்ல பூமி, இங்க பத்திய சாப்பாடு தான் சாப்பிடுறாரு. அதான் இன்னும் நமக்கு வசதிங்கிற. அதான் எப்படின்னு கேக்குறோம். பத்திய சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு அவரு நாக்கு செத்துருக்கோம். நம்ம வீட்ல சமைக்கிற விதமா சமைச்சு அவரு ரூமுக்கு அந்த வாசனை மட்டும் போகட்டும், தானா கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாரு. அப்படியா சொல்ற? ஆமா பாட்டி, எல்லாரும் கிளம்பி வாங்க. இப்ப நாம சமைச்சு அசத்துறோம், தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். சரி, இதையும் ட்ரை பண்ணி பாப்போம். வாங்க 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 பாட்டி. என்ன நடந்தா நமக்கு என்ன? நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அட பாவி, என்னமா போய் சொல்லிட்டு போறான். வேம்பு சார், கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்களேன். என்ன நீ இப்படி வேலை வாங்குற? தாத்தா இப்ப வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா? வரணும். எடுத்து கொடுங்க. பூமி, சொல்லுங்க ஐயா. நான் தெய்வநாயகத்தோட ஃப்ரெண்டு தாமா. இவ்வளவு வாசனையா சமைச்சுக்கிட்டு இருக்க, இந்த சாப்பாடு எனக்கு கிடைக்குமா? உங்களுக்கு மட்டும் இல்ல, ஆசிரமத்துல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்துதான் நான் இப்போ சமைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என் தாத்தாவையும் கூட்டிட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாமா. இந்நேரம் கிளாஸ் முடிஞ்சிருக்கோம். நான் உடனே போய் தெய்வநாயகத்தை கூட்டிட்டு வரேன். மாலையில் சந்திப்போம். நான் எத்தனை தடவை படிச்சு சொன்னேன், அந்த பொம்மையால வீட்டுக்கு அபசகுணம் தான் வரும்னு. யாராவது ஒத்துக்கிட்டீங்களா? இப்ப என்னாச்சு பாருங்க. அப்பா இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. சன்னியாசம் வாங்குறேன், துறவி ஆகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் அமைதியா இருப்பா. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன் மகனும் தான், பொம்மி இல்ல. புரிஞ்சுதா? தயவு செஞ்சு இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க தாத்தா. என்ன வேணா திட்டுங்க, அடிங்க, உதைங்க. ஆனா அவரோட மகன் மட்டும் சொல்லாதீங்க. நான் அதை விரும்பல. இத பாருப்பா, அத வேணா நான் சொல்லாம இருக்கேன்.
ஆனா நீ செஞ்சது தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? உன் மனசாட்சியை கேட்டுப்பாரு. நீ என்ன தப்பு செஞ்சன்னு உனக்கே தெரியும். இதெல்லாம் வேண்டான்னு நினைச்சுதான் நானும் சமுத்திரத்துல கரையோரம் ஒதுங்கி நிக்கிற குப்பை மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறேன். ஆனா நீங்க என்ன மறுபடியும் கடலுக்குள்ள இழுத்து விடணும்னு பாக்குறீங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. எல்லாரும் நல்லா இருங்க. ஆயுஷ்மான் பவ. தாத்தா, தமன், நீ எதுக்கு இதெல்லாம் செய்யற? நீ கெஸ்ட் தானே, பேசாம போய் உட்காரு தமனா. தயவு செஞ்சு கெஸ்ட் அது இதுன்னு என்ன பிரிச்சு பேசாத சித். உங்க ஃபேமிலி இப்படி வந்து கஷ்டப்படும் போது அதுல நான் பங்கெடுத்துக்க மாட்டேனா? உன் சுக துக்கம் எல்லாத்துலயும் எப்பவுமே நான் பங்கெடுத்துக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். இந்த தமன்னாவை ஏதாவது பண்ணணும். அறிவு கெட்டவ கொஞ்சம் கூட இங்கேதான் தெரியாதவ. சித், நம்ம ஃபியூச்சர் பிளான பத்தி நீ ஏதாவது யோசிச்சிருக்கியா? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற? ஐயோ, தமன், அவ பண்ற கூத்த பாரேன். இவள என்னதான் பண்றது? கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாளா? நீ எங்க போற? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் அறிவு இருக்கா இல்லையா? என்ன வேம்பு சார், வந்ததும் வராததுமா என்ன திட்டிட்டே இருக்கீங்க. பின்ன அந்த குழாயை மூடிட்டு அதுக்கப்புறம் ஹோஸ் பைப்பு சொருவுனா என்ன? அப்படியே வச்சு அழுத்தி எப்படி நனைஞ்சிருக்கன்னு பாரு. நனைஞ்சா நனைஞ்சிட்டு போறேன், விடுங்களேன். கிருஷ்ணவேணி ஆண்டி கிட்ட உன்னை பத்திரமா கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிதான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்கு யார் பொறுப்பு? நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பாரு, தாத்தா குஷி ஆயிடுவாரு. அவர் இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாரு. அப்படிதான் எனக்கு தோணுது. என்ன சொல்ற தமனா? ஆமா சித், தாத்தா கிட்ட தமன்னாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொல்லி பாரு. அவரு ஹாப்பியா வீட்டுக்கு கிளம்பி வந்துருவாரு. நாமளும் நம்ம புது வாழ்க்கைய தொடங்கலாம் சித். தாத்தாவும் நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கூடவே இருப்பாரு. இதை தவிர தாத்தா மனசை மாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே இல்லைன்னு தான் தோணுது. நீ என்ன நினைக்கிற சித்? சீட்டு கட்டுலயே ஒருத்தி பெரிய மாளிகையா கட்டிக்கிட்டு இருக்கா. மேல மேலன்னு கட்டிக்கிட்டே வேற போறா. கட்டு தமன்னா, கட்டு. என்ன சித், நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் நீ அமைதியாவே இருக்க? நாளைக்கு காலையில ஒரு நல்ல முடிவா எடுக்கிற தமனா. அப்ப நீயே எல்லாத்தையும் தெரிஞ்சுப்ப. சித்தார்த், அப்ப நான் நம்பிக்கையோட வெயிட் பண்ணலாமா? ஷூர். எஸ். நீயும் இப்படி கூத்தடிச்சா என்னடா அர்த்தம்? வணக்கம். இங்க பாருங்க, சுவாமிகளை எப்பவுமே ஒருமையில கூப்பிடக்கூடாத. இனிமேல் நானும் தெய்வநாயகம் சுவாமிகள் வழியை பின்பற்றி போலான முடிவு பண்ணிட்டேன். நான் எல்லா பற்றியும் அறுத்துட்டேன். நன்றி அம்மா. சித்தார்த், ஏதோ வீட்டுல காய்கறி இருக்கிற மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்க நீ. உன் தாத்தா அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா நீயுமா?
எல்லாம் அவன் செயல். ஐயோ தாத்தா, என்ன தாத்தா இது? எப்படியாவது அவரை சரி கட்டலான்னு பாத்தீங்க. உங்க பேரை உங்களையே மிஞ்சிருவாரு போல இருக்கே. பேசாம நானும் ஒரு காவி உடைய போட்டுக்கிட்டு இங்கே தங்கிடுறேன் தாத்தா. அதுதான் சரி. பூமி, கவலைப்படாத. இப்படி எல்லாம் அவன் பண்ணா நான் மனசு மாறிடுவனா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் இறங்கி வரவே மாட்டேன். இவன் எனக்காகத்தான் இந்த அவதாரம் எடுத்திருக்கான். ஜெயிக்க போறது சித்தார்த்தா நானான்னு பார்த்துடுவோம். நீ கவலைப்படாத. சிலருக்கு பெண் மேல் பைத்தியம், சிலருக்கு பணத்தின் மேல் பைத்தியம், சிலருக்கு பதவியின் மீது, உடையின் மீது, இப்படி பல பைத்தியங்கள் இருக்கின்றனர். ஆனால் எனக்கு எந்த பைத்தியமும் இல்லை. எல்லாத்தையும் விட்டுவிட்டு நான் பெரிய சந்தோஷத்தில் இருக்கின்றேன் தமனா. இங்க பாரு சித், ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நேத்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொன்னதுக்கு நீ நல்ல முடிவா எடுக்கிறேன்னு சொன்னல. இதுதான் அந்த நல்ல முடிவு. வேம்பு சார், என்ன வேம்பு சார் இதெல்லாம்? அடடா, வேம்பு. வேம்பின் எல்லா பாகங்களும் கசக்கும், ஆனால் அதன் பழம் மட்டும் இனிக்கும். அதுபோலதான் வாழ்க்கையும். வாழ்க்கையில் எப்போதுமே இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும். அதுதான் வாழ்க்கை. என்னடா இது இப்படி வம்பா இருக்கு? இப்போது உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் நான் அப்பாற்பட்டவன். எனக்கு சந்தோஷம் துக்கம் எல்லாமே ஒண்ணுதான். உங்களாலதான் நான் இப்படி நிக்கிறேன். அது உங்களுக்கு தெரியுதுல்ல? நில்லு, நான் எதுவுமே சொல்லலையேப்பா. இதுக்கு முன்னாடி மட்டும் நீ சம்சாரியா வாழ்ந்த, சன்னியாசியத்தானே வாழ்ந்த. என்ன ஒண்ணு, இப்ப காவி உட போட்ட சன்னியாசி ஆயிட்ட. இதுதான் உனக்கு விதியா எழுதி இருக்குன்னா அதை மாத்த யாரால முடியும்? வேம்பு சார், உண்மையா சொல்லுங்க. தாத்தா மனசு மாறணும் தானே இந்த வேஷம் போட்டீங்க. ஆனா அவர் என்னடானா இப்படி பேசிட்டு போறாரு. பூமி, அவர் நாளைக்கு சன்னியாசம் வாங்குற வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது அவர் மனசை மாத்தி காமிச்சே தீருவேன். என்ன பாச்சு? பதறீங்கல்ல? உங்க பேரன் நினைச்சதுனால தானே பதறுது. எனக்கு நீயும் ஒண்ணு, இந்த துறவிகளும் ஒண்ணு. எல்லாம் பிரம்மம். எல்லாரும் கடவுளோட குழந்தைங்க தான். இங்க யாரு கடிபட்டாலும் நான் இப்படித்தான் பதறுவேன். அப்படித்தான் நானும் பதறினேன். புரியுதா? நாளைக்கு சந்நியாசம் வாங்கும்போது சந்திக்கலாம். என்ன பூமி, என்ன ஆனாலும் அவர் மாறவே மாட்டேங்கிறாரு. வேம்பு சார், எதுக்கும் நீங்க குருஜி கிட்ட வேணா பேசி பாருங்க. நான் மொட்டை அடிக்காம மற்ற சில ஆசிரமங்கள் இருக்கிற மாதிரி சன்னியாசம் மேற்கொள்ள நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும். தயவு செஞ்சு குருஜி அதுக்கு அனுமதி கொடுங்க. முத சன்னியாச பட்டம் ஏற்கும் போது நிச்சயமா மொட்டை அடிக்கணும். உலகப்பற்ற வேரோட அறுத்து எறியறதுக்கான ஒரு உதாரணம் இது. அதனால மொட்டை அடிச்சா மட்டும்தான் சன்னியாசி ஆக முடியும்.
மொட்டை அடிக்காம சன்னியாசி பட்டத்தை நான் கொடுக்கவே முடியாதுப்பா. அதுக்கு இந்த ஆசிரமத்து விதி இடம் தராது. குருஜி, என்ன மன்னிச்சிருங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். எங்க தாத்தா எங்களுக்கு எப்படியாவது திரும்ப வேணும். எங்க வீடே அவருக்காக ஏங்கி நிக்குது. ஆனா அதை அவர் புரிஞ்சுக்காம இங்க வந்து உக்காந்துட்டு இருக்காரு. நானும் மனசு மாறிட்டேன். அவர் என்ன ஆசைப்படுறாரோ அத நான் செய்யவும் தயார்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் அவர் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாருன்னா எப்படி குருஜி? அதனால நான் இனிமேல் இந்த வேஷத்தை தொடர முடியாத. எனக்கு இந்த சந்நியாசம் பட்டம்லாம் வேண்டாம். எல்லாரையும் ஏமாத்தினதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க குருஜி. வேற யாரு என்ன வார்த்தை சொல்லியிருந்தாலும் நான் கடுமையான வார்த்தைகளால சாடி இருப்பேன் சித்தார்த். ஆனா நீங்க அத்தனை பேரும் தாத்தா மேல காட்டுற பாசத்தால நான் வாயடைச்சு நிக்கிறேன். ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் நீங்க இப்படி நடிக்க நினைச்சிருக்கீங்க. பரவாயில்ல சித்தார்த். நல்ல வேளை சித்தார்த், உண்மையாவே நீயும் இவர மாதிரி மனசு மாறிட்டியோன்னு ரொம்பவே பயந்து போயிட்டப்பா. ஆமாண்ணே, நாங்க ரொம்ப பயந்துட்டோம். யாரு என்ன வேணும்னாலும் நடிச்சுட்டு போட்டோம். ஆனா நான் துறவு வாழ்க்கை மேற்கொள்றதுங்கிறது நிஜம். நான் சந்நியாசம் வாங்கறத தடுக்க முடியாது. என் பேர பசங்க வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நல்லபடியா எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். உயிலும் எழுதி வச்சிருக்கேன். எல்லாரும் அவங்க அவங்க சொத்தை பிரிச்சுக்கிட்டு நல்லபடியா வாழுங்க. போங்க. இங்க பாருங்க, அவர் ஒரு பிடிவாதத்தோட இருக்காரு. ஏன் ஆளாளுக்கு தடுத்து அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இது விளையாட்டு காரியம் இல்ல. ஆமா ஆமா, அவர் சொல்றது கரெக்ட் தான். சீக்கிரமா எனக்கு மொட்டை அடிப்பா. ஒரு நிமிஷம்ப்பா. தெய்வநாயகம், இந்த உலக பற்ற நிறைய பேர் விட்டு வரதுக்கு காரணமே அவங்களுக்கு ஏற்படுற கசப்பான அனுபவங்கள் தான். ஆனா நீங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மொத்த வீடும் காத்து நிக்குது. உங்க மனைவி, பசங்க, பேர பசங்க எல்லாரும் உங்களை சுத்தி கெஞ்சறத பார்க்க எல்லாத்தையும் துறந்த எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க தெய்வநாயகம். குருஜி, நீங்க என்ன சொன்னாலும் சரி. இந்த பந்தபாசம் எல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் முக்கியம்னு தோணல குருஜி. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்த வேண்டாம். அப்போ எதுவுமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா. நிச்சயமா அப்படிதானே தாத்தா? ஆமா, அப்படித்தான். என்ன தாத்தா நீங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இங்க பாருங்க தாத்தா, நான் வெக்கத்தை விட்டு என் மனசை திறந்து ஓப்பனா கேக்குறேன். உங்களுக்கு என்ன, நான் பொம்மி கூட சேர்ந்து வாழணும். நாங்க 2 பேரும் கணவன் மனைவியா இருக்கணும். அதானே உங்களுக்கு வேணும்? சித்தார்த், நில்லு. நான் சொல்றத கேளு. நீ ஏற்கனவே தாத்தாவுக்காக தான் பொம்மையை கல்யாணம் பண்ண. அதுக்கப்புறம் அது செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணி விவாகரத்தும் பண்ணிட்ட. இப்ப மறுபடியும் யோசிச்சு தாத்தாவுக்காக அதே தப்பு பண்ற. வேண்டாம் சித்.
தமனா நீ கொஞ்சம் அமைதியா இரு. சொன்ன கேளு சித். தமனா, நீ இப்ப அமைதியா இருக்க போறியா இல்லையா? எதுக்கு நடுவுல புகுந்து குழப்பிக்கிட்டு இருக்க? சித்தார்த்தோட எதிர்காலத்துக்காக தான் நான் சொல்றேன். இங்க பாரு, போதும், ரொம்ப அக்கறை எல்லாம் படாத. அதுதான் அவருக்கு கொடுக்கற தண்டனை. ஐயோ அஞ்சல, அப்படியெல்லாம் பண்ணிடாதம்மா. அப்போ பொம்மையும் சித்தார்த்தம் மறுபடியும் சேர்றத ஒரு மிகப்பெரிய இணைப்பு விழாவா நடத்திடுவோம். தாத்தா, அம்மா இதுக்கு எந்த அளவுக்கு ஒத்துப்பாங்கன்னு ஒண்ணுமே புரியல தாத்தா. எனக்கு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத பொம்மி, நானும் கூட வரேன். நாம 2 பேரும் போய் கிருஷ்ணவேணி ஆண்டியை நேர்ல பார்த்து சமாதானப்படுத்தி பெர்மிஷன் வாங்கிடலாம். பொம்மி, கிருஷ்ணவேணி மட்டும் நீங்க பிரிஞ்சு வாழணும்னு நினைப்பாளா? அதெல்லாம் நிச்சயமா சம்மதிப்பாமா. தைரியமா போயிட்டு வா. இது புடி அக்கா, இது குடிங்கக்கா. அம்மா, அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? பேசாத, என்கிட்ட வராத, என்ன தொடாத. அம்மா என்னம்மா, என்ன ஆச்சுமா? என்னாச்சுன்னா என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? என் பொண்ணாவே போயிட்டு என் பொண்ணாவே திரும்பி வரணும் தானே சொல்லிட்டு போனேன். சத்தியம் பண்ணாத குறைய சொல்லிட்டு போயிட்டு இப்ப அதை காப்பாத்துறியாடி? சொல்லுடி. என்ன, எப்படி இவளுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னு அதிர்ச்சியா நிக்கிறீங்களா? சொல்லுடி, உன் மனசு மாத்திர மாதிரி அங்க என்ன விஷயம் நடந்தது? ஆண்டி ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வேணாப்பா, நான் உன் மேல நிறைய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி, ஆண்டி நடந்த விஷயம்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தாத்தா பிடிவாதமா சன்னியாசம் வாங்க போறேன்னு சொன்னதும் அதை தடுக்கிறதுக்காக தான் பொம்மி நான் இங்கிருந்து கூட்டிட்டு போனேன். அப்ப கூட அவரோட பிடிவாதம் மாறவே இல்லை ஆண்டி. அதான். புரியுது. ஏற்கனவே உங்க தாத்தா உயிரை காப்பாத்ததா பொம்மை கழுத்துல தாலி கட்டி கல்யாணம் பண்ணீங்க. கிட்டத்தட்ட பொம்மை கல்யாணம் மாதிரி பொம்மையோட கல்யாணம் நடந்தது. இப்ப மறுபடியும் அவர் சன்னியாசி ஆகாம தடுக்கிறதுக்கு அதே குத்த மறுபடியும் பண்ணிருக்கீங்க. அதானே ஆண்டி? நிச்சயமா இல்ல. நான் முழு மனசாவே பொம்மியோட சேர்ந்து வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆண்டி. உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கலாம் தான் நான் இங்க வந்தேன். இத நான் நம்புறதா இல்ல. நல்லது நடக்குதுன்னா கேள்வி கேட்காம அதை நம்பிதாம ஆகணும். பொம்மையும் சித்தார்த்தம் மறுபடியும் ஒன்னா இணைய போறத ஒரு இணைப்பு விழாவா நடத்தலான்னு யோசிக்கிறோம். அப்படி என்ன உனக்கு சூழ்நிலை? சரியான மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ், எல்லாத்துலயும் உனக்கு அவசரம். வீட்ல எல்லாத்தையும் தடாலடியா பண்ற மாதிரியே அங்கேயும் வந்து பேசி மொத்தத்தையும் நான்சென்ஸ் பண்ணிட்ட. சும்மா நாசென்ஸ் பேசாதீங்க வேம்பு சார், அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்மா, கோர்ட் என்னதான் விவாகரத்துன்னு தீர்ப்பு கொடுத்தாலும் பொம்மியும் சித்தார்த்தம் அதை ஒத்துக்கிட்டோன்னு கையெழுத்து போட்டு கோர்ட்ல கொடுத்தாதான் 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுன்னு கோர்ட்டே சர்டிபிகேட் கொடுக்கும். அதுல கூட பொம்மி கையெழுத்து போட்டிருக்கா. ஆனா இப்ப வரைக்கும் சித்தார்த் கையெழுத்து போடல. என்ன நடந்துச்சுன்னு இப்பவாவது புரிஞ்சுதா கிருஷ்ணவேணி? இங்க பாருமா,
அன்னலட்சுமி எங்களுக்கு மக மாதிரி, நீ அவளோட தோழி. அப்படி இருக்க நீ மட்டும் எங்களுக்கு வேறையாம்மா? உன்னை நாங்க பிரிச்சு பாப்போமா? அதுவும் இல்லாம அன்னலட்சுமி உனக்கு கொடுத்த வாக்க நாங்க எப்படிமா நிறைவேற்றாம கைவிடுவோம்? நீ கோவத்துல பொம்மையை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பினப்போ உன்னோட கோவத்தாலதான் நாங்க வாயடைச்சு நின்னோம். அப்புறமா எப்படியாவது சமாதானம் பண்ணி பொம்மையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு நினைச்சோம். ஒரேடியா அவளை அனுப்புறதா சத்தியமா நாங்க நினைக்கவே இல்லம்மா. பொம்மை இல்லாம எப்படி அந்த வீடு வீடா இருக்கும்? பொம்மையை எங்களால விட்டே கொடுக்க முடியாது கிருஷ்ணவேணி. அவ எங்க வீட்டோட வரம். எங்க எல்லார் முகத்திலயும் இருக்கிற சிரிப்புக்கு சொந்தக்காரியே பொம்மிதான் வேணி. அவளை நீ கூட்டிட்டு வந்ததும் எங்களுக்கெல்லாம் எங்க உயிரை அப்படியே யாரோ உருவி எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு வேணி. இப்ப கூட அவர் சன்னியாசம் போறேன்னு கிளம்புனதே பொம்மி வீட்டை விட்டு போனதுனாலதான். பொம்மி மட்டும் வீட்டுல இருந்திருந்தா அப்படி அவரை வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு விட்டுருப்பாளா என்ன? பொம்மி ஆசிரமத்துக்கு சித்தார்த்தோட வந்து சேர்ற அந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கெல்லாம் உயிரே இல்லம்மா. இவரு அவ்வளவு பிடிவாதமா இருந்தாரு. கடைசியில பொம்மிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாதிரி மீண்டு வந்திருக்காருமா. இப்ப நடந்த அத்தனை விஷயத்துக்கும் காரணம் நீ பெரிய மனசு பண்ணி பொம்மிய அனுப்பி வச்சதுதான். பொம்மி இருக்கிற இடத்துல நல்லதுதான் நடக்கும். பொம்மி எப்பவும் எங்க கூட இருந்தா எல்லாருக்குமே நல்லதுதான் நடக்கும். எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்கம்மா. தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி யோசிங்கம்மா. ஆண்டி, இது தாத்தாவுக்காக எடுத்த பொய் முடிவில்லை ஆண்டி. மனசார நான் பொம்மி கூட சேர்ந்து வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு நடக்க போற இணைப்பு விழாவுக்கு நீங்களும் வரணும் ஆண்டி. வீட்டுல எனக்கும் பொம்மிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அது கிராண்டா கலகலன்னு கலக்கணும், புரியுதா? அடுத்தது என்ன ப்ரோக்ராம், என்னென்ன பண்ணலான்னு உட்காந்து பிளான் பண்ணுங்க. இமிடியேட்டா எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணணும், சரியா? என்ன இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தாத்தா சொல்லுங்க தாத்தா. ஆமாப்பா, ஏற்கனவே சித்தார்த் பொம்மி கல்யாணம் நடந்தப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவுல கண்ணீரும் கம்பளையுமா நடந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இருக்க கூடாது. நம்ம வீடே குதூகலத்தோட கொண்டாட்டமும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கணும். என்ன கேட்டீங்களா? தாத்தாவோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு, புரியுதா? என்ன நீ ஒரு கல்யாண பொண்ணா லட்சணமா இருக்காம இப்படி நின்னுட்டு இருக்க? நீ போய் தூக்கல ஒரு மேக்கப் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போடு. அப்புறம் இன்னும் நிறைய பூவெல்லாம் வச்சுக்கோ. எந்த வேலையும் செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? அண்ணனோட உற்சாகத்தை பார்த்து அண்ணி அரண்டு போயிட்டாங்க போல இருக்கே. நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? பொம்மி, நான் என்ன சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியே இடியட் மாதிரி நின்னுட்டே இருக்க. நான் இட்டியட்டா? வேணா வேம்பு சார், சும்மா இப்படி எல்லாம் திட்டாதீங்க சொல்லிட்டேன். சரி சரி போ போ, நீ போய் மேக்கப் போட்டுட்டு தலை நிறைய பூ வச்சுக்கோ. போ பொம்மி. பாருங்க, மியூசிக் வேணும், நல்ல அலங்காரம் வேணும். டக்குனு வேலைய ஆரம்பிங்க. அட போங்க, டக்கு டக்குனு வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அட இன்னும் நிக்கிறீங்க? போங்க போங்க. அட வேகமா போங்க, டைம் இல்ல. அண்ணி என்ன அண்ணன் பேச்சுல அப்படியே சொக்கி போயிட்டீங்களா? நாங்களே ஆடி போயிட்டோம். அண்ணன் சொன்ன ஆர்டரை நாங்க போய் செய்யறோம், நீங்க போய் மேக்கப் போட்டுக்கோங்க. போங்க அண்ணி.
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.